இதுங்க மோதிக்குதுங்க. ஏமா என்னம்மா பண்றீங்க நீங்க? நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. அவ்வளோ வஸ்டாக இருந்தது. எந்த நேரமும் கத்த வேண்டியது எல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் கும்பலோட கோவிந்தாவாக கத்திட்டு கிடந்ததுங்க. இந்த ஒரு வாரம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தா போல் இருந்துச்சு. சரின்னு பார்த்தா சாமி, நான் பார்த்த நேரமா என்னன்னு தெரியல, இந்த பாரு நான் பார்க்குறப்போலாம் பிரச்சனை தாங்க. பிக் பாஸ் இத்தனை சீசனா அப்படியே அது பார்க்கலாமான்னு இருக்கும் அந்த பிக் பாஸ். ஆனால் நான் இந்த சீசனில் எப்பயோ ஒரு தரம் தான் பார்க்குறேன். எந்த நேரமும் கத்திக்கிட்டே இருக்காங்கப்பா எல்லாரும். எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, கயாமையான் 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 கயாமையான். ஒன்றும் கேட்கல. இல்லா சாமி அப்படியே முட்டிக்குதுங்க, மோதிக்குதுங்க. ஏம்மா என்னம்மா பண்ணுறீங்க நீங்கள்? என்னம்மா பண்ணுறீங்க? முடியலையே. சரி, நேற்று இந்த லாஸ்ட்டுலாம் வர வர டாஸ்க் நல்லா இருக்குமேனு இப்பெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம், 24 ஹவர்ஸ் அப்பப்போ பார்க்கலான்ற மாதிரி பார்த்தா இந்த பாரு அம்மாடி, இந்த பாருவும் குமுருதினும், அவன் பேர் என்ன கமருதினா, இந்த பாரு அம்மா 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 அம்மா. அவளுக்கு எப்படி பார்வதின்னு பேர் வச்சாங்க தெரியலையே எனக்கு. பாரா அது பார்க்குற மாதிரியா இருக்குது அது. பண்ணுறதெல்லாம் அப்பா 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 சேர கூட எடுத்து கொஞ்சம் தடவிக்கலாம் போல இருக்கு. இந்த பாரு பண்ணுறது முடியவே முடியல. காரு டாஸ்க்குங்க, முன்னாடி டாஸ்க்கை வச்சுக்கிட்டு இதுங்க செஞ்சதை நியாயம்னு பேசுதுங்களே. எப்படி இது நியாயம்னு பேசுதுங்களே? எப்படி தான் இதுங்க ரெண்டும் எப்படி ஒன்றா சேர்ந்ததுனே தெரியலையே. ஏதோ சொல்லுவாங்க, நீயோட சேர்ந்த கன்றும் கெடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு இந்த பாருவும் குமுருதினும். கமருதினே வரமாட்டேங்குது அவன் பேர் எனக்கு. என்ன நியாயம் பண்ணுறான மாமன்? இது என்ன ரிசார்ட்டா? நீங்கள் என்ன லவ் ஸ்பாட்டா இது? பிக் பாஸா? ஒரு மக்கள் பார்க்குற ஷோவா? இல்லை உங்களுக்கு ரிசார்ட்டா அது? என்ன ஒரு ஒஸ்ட்டு. இத்தனை சீசனா யாருமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது. எல்லா லவ் சீன்ஸ்லாம் வரும் தான், லவ் பண்ணவங்க தான் கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவாக தான் பண்ணோங்க. அதுதானே மனுஷனுக்கு அழகு. இது என்ன ஏ ஃபிலிமா உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்ற மாதிரியா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆர்டரு. ஒரு இதுக்கு போயிருக்கீங்க, ஒரு கேம் ஷோவுக்கு போயிருக்கீங்க, ஒரு இலைமறைவு காய்மறைவே கிடையாதா? வெளியில் வந்து என்ன கொட்டனா அடிங்களே நீங்கள். யார் கேட்க போகிறா உங்களை தான் தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க போல இருக்கே. உங்களை தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க போல இருக்குது. வெளியில் வந்து நீங்கள் என்ன கொட்டனா அடிங்க, அதுக்குன்னு ரெசார்ட்டுக்கு போங்க, கும்மி அடிங்க, கொண்டாடுங்க, என்னன்னா பண்ணுங்க. இது மக்கள் பார்க்குற ஒரு ஷோ. அது குழந்தைங்களும் பார்க்கும், சரியா? இது வந்து இத்தனை வயசுக்குள்ளே தான் பார்க்கணுன்ற ஷோவெல்லாம் கிடையாது. அது மக்கள் பார்க்குற ஷோ. ஆனால் ஒரே ஒரு அம்மா நைட்டு நான் ரொம்ப குமுறி போட்டிருந்தேன். 1 மணி கிட்டத்தட்ட போட்டிருந்தேன் அந்த வியூ. இது வரைக்கும் நான் பிக் பாஸ் பார்த்து நான் எதுவுமே சொன்னதே கிடையாது. பட் என்னால் முடியல. அந்த கார்லேருந்து அவள் அவ்வளவு புஷ் பண்ணி தள்ளுறா, இவனும் அதுக்கு ஒத்து போகிறான். எல்லாரும் கத்துறாங்க, காதுலே வாங்க மாட்டேங்குதுங்க. அப்புறம் வந்து இதை வந்து நியாயப்படுத்தி வேற பேசுதுங்க. ஏம்மா என்னம்மா பண்ணுறீங்க நீங்கள்லாம்? எப்படி இது என்ன ஜனநாயக நாட்டில் இருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஒரு தனியாக ஒரு உங்களுக்கு அயர்லாண்டு கொடுத்துட்டாங்களா? ஒரு அயர்லாண்டில் நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருக்கிற மாதிரியே பண்ணுறீங்களே. இப்போ இந்த ப்ரோமோ எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்கன்னுட்டு. என்ன அட்டுழியும் இந்த ரெண்டும். அப்பா. இனிமேல் வர பிக் பாஸ் சீசனுக்கும் இது ஒரு பாடம் போகிறவங்களுக்கு. ஒரு கேம் ஷோன்னு நம்ம தண்ணி தெளிச்சு விட்டா மாதிரி ஆடக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்குது அப்படின்றது பின்னாடி வர இந்த பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டுக்கெலாம் இது ஒரு பாடம். என்ன அட்டுடியும் சாமி.
நானும் ஒவ்வொரு வாரம் இது திருந்தோன்னு பார்த்தா, ஆஹா, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா காலையிலலாம் இந்த ரெண்டும் உக்காந்துக்கிட்டு விஜய் சேதுபதி எப்படி பண்ணுவார், அவர்கிட்ட என்ன சொல்லலாம், இதெல்லாம் பேசுதுங்க. இதுங்களை எப்படித்தான் கட்டி மேய்க்கிறாங்கன்னு தெரியலையே வீட்டில். விஜய் சேதுபதி ரெட் கார்ட் ப்ரோமோ பார்த்த பிறகு தான் திருப்தி ஆச்சு எனக்கு. திருப்தி, அவ்வளோ ஒரு திருப்தி. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. ரொம்ப நைட்லேருந்து ஒரு மன உளைச்சலாகவே இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் மதி ஆச்சு. என்ன அட்டூழியம்ப்பா, இதுங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் நியாயம் கற்பிக்கிறாங்க. அப்படியே முந்தின நாள் நடந்தது, அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம், எங்களை போட்டு அமுக்குனாங்க, எங்களை போட்டு செஞ்சாங்கன்னா அது வேற டாஸ்க்கு, இது வேற டாஸ்க்கு. அதை கூட அவர் லாஸ்ட்டாக வந்து பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணீங்க, நான் ஒன்று பண்ணுறேன்னு இப்போ உள்ளக்க போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு விளையாட சொன்னார். அது கூட பரவாயில்ல. இதுங்க பண்ணுற அட்டூழியம் அம்மா ரெட் கார்டு கொடுத்தாங்கப்பா. ரொம்ப 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 மக்களே எதிர்பார்த்த ஒரு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? அவ்வளவு அந்த ஆம்பளை பசங்க, அவன் சபரி அண்ட் இவன் வினோத், அவன் பேர் என்ன, விக்கி, இல்லைப்பா என்னம்மா இது பண்ணுறாங்க அந்த லேடிஸ்க்கு. எப்படியெல்லாம் ஒரு இதுவை இவங்க வந்து கரெக்டாக நியாயம் கற்பித்து தான் பேசுகிறாங்க. மன்னிக்கவே முடியவில்லை எங்களுக்கு. அழகாக இல்லைன்னா நம்ம கவலைப்படக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா நம்ம அப்பா நம்ம அம்மா அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களோட தானே நம்மளுக்கு வரும். அதுக்கு காரணமாக நம்ம இருக்க முடியாது, அதுக்கு கவலைப்படக்கூடாது இல்லைங்களா? நம்ம புத்திசாலியாக இல்லைனா தான் கவலைப்படணும். கல்வின்றது நம்மளுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் இல்லைங்களா? புத்திசாலியாக இல்லைனா தான் கவலைப்படணும், அழகாக இல்லைன்னா கவலைப்படக்கூடாது. இப்போலாம் வந்து நிறைய சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியல் பாவம்லாம் அப்பா இப்போல்லாம் கட்டுக்கடங்காமல் போயின்ட்டுருக்கு. இப்படி தான் அப்படியே எங்கேயோ போகிறாங்க லேடிஸு, வர்றதுக்குள்ளே ஐயோ அவளுக்கு என்னாச்சோ, ஐயோ என்னாச்சோன்னுவாங்க. ஒரு வடிவேல் காமெடியில் கூட வருமே, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி போச்சு, அவள் பிள்ளைதாச்சியாக இருந்தா, கீழே விழுந்தா, என்ன ஆச்சு தெரியலன்னு வடிவேல் சந்து இடுக்கு எல்லாத்துலேயும் ஓட்டிட்டு போவான். கடைசியில் பார்த்தா இந்த 4 லேடிஸும் சீரியல் பார்க்க, அவன் கடைசியில் அடிங்க, உங்களெல்லாம் என்னடி பண்ணுறது, சீரியல் பார்க்கவாடே என்ன உயிரெல்லாம் படைய வச்சு கொண்டு வந்தீங்க அம்மா. அந்த மாதிரி ஒரு கதை. ஒருத்தவங்க அப்படியே ஒரு பாட்டி, இப்போல்லாம் பாட்டிங்களுக்கெல்லாம் எங்கே முதல்லலாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, யாரோ ஒரு பிள்ளை இருக்கும், அதுங்களுக்கு கதை சொல்லுவாங்க, அவங்களுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க, இப்படி போகும். இப்போ பெரியவங்களுக்கே பொழுதுபோக்கு டிவி தான், அந்த மாதிரின்னு ஆகிப்போச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு டிவி போயிடுச்சு, அதை அப்படியே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வாங்கி மறுநாள் கொடுக்குற வரைக்கும் ஏன் தலை தீந்திடும், அவ்வளோதான். அந்த மாதிரி அவ்வளவு சீரியல் இதுவாகி போயிட்டாங்க இப்போல்லாம். நிறைய சீரியல் பார்க்கக்கூடாதுப்பா. பிள்ளைதாச்சியாக இருந்தீங்கன்னா, கருவுற்று இருந்தீங்கன்னா, இந்த சீரியல் பார்க்குறதுனால மனவளம் குன்றி குழந்தை பிறக்குமா. ஏன்னா எந்த சீரியலுமே நல்லபடியாக போகலையே, எதுலேயோ நுழைக்கிறானுங்க, என்னென்னமோ இப்போ ஆகுது கதை இல்லைங்களா? அதனால் சீரியல் பார்க்குறத குறைச்சிட்டு, அந்த என்டர்டெயின்மெண்ட்டை குறைச்சிட்டு இந்த குழந்தைங்களுக்கு கதை சொல்லலாம் இல்லைங்களா? நல்ல நல்ல கதைகள் எல்லாம் சொல்லலாம். எவ்வளவு கதைகள் இருக்குது, அதையெல்லாம் சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி தான் ஒரு பாட்டி அந்த டிவியிலேயே போயிடுச்சு. அதுக்கு அவ்வளவு ஒரு இது பார்த்திங்கன்னா, அந்த டிவி இது வேற, நிஜ இது வேறன்ற மாதிரி கூட தோணலை அதுக்கு, அந்த பாட்டிக்கு. அவ்வளோ ஒரு அந்த டிவி உள்ளேயே போயிடுச்சு. ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த தெருவில் ஒரு 4-5 வீட்டில் திருடிட்டு கடைசியாக இந்த பாட்டி இதுக்கு வரான். வந்து அந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டான். சிலதெல்லாம் டிவியை எடுக்கிறான், அது எல்இடி டிவி எடுத்துட்டான். இது சொல்லுது, இந்த பாட்டி சொல்லுது, பாரேன்
டிவியை திருடுற மாதிரியெல்லாம் டிவியில் காமிக்கிறாங்க, அது நிஜமாக வேற தெரியுதுங்குது. இது என்ன சொல்லலாம்? இந்த பாட்டிங்கெல்லாம் கதை சொல்கிறது போய் இப்போது சீரியல் பார்க்க உட்காந்துட்டான். பாட்டிகளே உஷார், கணவன் மனைவியெல்லாம் உஷார், ரொம்ப சீரியல் பார்க்குறீங்க, உஷாராக பாருங்கள். அக்கம் பக்கம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா தான் பருந்து பாம்பை போடுதா மேலே இல்லை பழுதை போடுதான்னு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கழுகு பாம்பை போடுதா பழுது போடுதான்னு தெரியும். அக்கம் பக்கம் சுற்றுப்புற சூழ்நிலை என்ன எப்படி இருக்குன்னு நம்ம யூகிச்சாதான் அது என்னன்னு தெரியுமா. அதனால் பார்த்து நடந்துக்கோங்க.